டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப அவசியமான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பனிக்காலத்துலயும், மழை நேரங்கள்லயும், சாயந்தர நேரங்கள்ல சாப்பிடுறதுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு 2 தடவையாவது இதை செஞ்சு கொடுங்க. அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து உலகத்தரம் வாய்ந்த ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எடுத்த உடனே நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சாச்சு. சூடாகிக்கிட்டு இருக்கு. 2 டேபிள் ஸ்பூனு நிலக்கடலை பருப்பு ஏற்கனவே வறுத்தது தான், நான் தொலியை நீக்கிட்டு வச்சுருக்கேன். அதை மறுபடியும் லேசாக வறுக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூனு. ஒரு 10 முந்திரி பருப்பு. அவ்வளோதான். இதை லேசாக சூடு வர்ற அளவுக்கு லேசாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா இதை லேசாக சூடு வர்ற அளவுக்கு வறுத்தாச்சு. வறுத்துட்டு இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறைன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் இப்போ இங்கே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனு கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம். கோதுமை மாவு எப்பயும் போல் வீட்டில் இருக்கிற மாவு தான். 3 டேபிள் ஸ்பூனு. அதை எடுத்து இந்த சூடான பாத்திரத்தில் தட்டிடுங்க. அதோடு சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நமக்கு ராகி மாவு, கேப்ப மாவு, அது ஒரு டேபிள் ஸ்பூன். அதையும் போட்டு லேசாக சூடு வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். லேசாக அந்த மாவு சூடு வர்ற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்பையும் கறியிற வேண்டாம். ரெண்டையும் கலந்து நல்லா லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாவை ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் தான், லேசாக சூடு வர்ற வரைக்கும். அவ்வளோதான். ரொம்பையும் முருகலை வறுத்துற வேண்டாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தனியாக நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறிடுச்சு. அந்த மாவு ஆறினோடனே சின்ன பவுலில் மாற்றிடுங்க. இந்த மாவு பூரா மாற்றிடுங்க. சேர்த்த உடனே ஒரு 100 ml தண்ணி, 100 ml தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து கொடுத்துருங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு கட்டி இல்லாமல். இப்போ வந்து இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து வீட்டில் வந்து ராஜா, ராணி, அப்புறம் சின்ன ராணி, சின்ன ராஜா, அப்படி ஒரு 4 பேர், அப்புறம் டக்குன்னு யாரோ ஒரு ஆள் இருந்தாலும் வந்தால் ஒரு 5 பேர் குடிக்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி ஹெல்த் ட்ரிங்க்கு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பாத்திரத்தில் 600 ml தண்ணி சேர்த்துருக்கோம். 600 ml தண்ணி சேர்த்து அடுப்பு பற்ற வச்சு தண்ணி நல்லா சூடாகணும், கொதிக்கணும். கொதிச்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு நல்லா தண்ணி சூடாகி நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. கொதிச்சுட்டு இருந்த டயத்தில் வந்து நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கக்கூடிய இந்த மாவு, அந்த மாவு எடுத்து நம்ம வடிகட்டி உள்ளே ஊற்றிடலாம். அப்படியே வடிகட்டிட்டு உள்ளே ஊற்றிடுங்க. கடையில் வச்சு வடிகட்டிக்கங்க. வடிகட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக சக்கை இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்துடலாம். நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கும். அப்படியே நல்லா கொதிக்க நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காக சுண்டி வரும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் சின்ன ஒரு வேலை இருக்குது, அதை பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்க போகிறோம். இனிப்பு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு 3/4 கப்பு நம்ம இன்றைக்கி வெல்லம் தான் எடுத்துருக்கோம். நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி எதுனாலும் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை வந்து கொஞ்சம் அது டஸ்ட் இருக்கும், அதனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம கரைச்சிட்டு சேர்த்துக்கிறோம். அதனால் இதில் ஒரு 50 ml தண்ணி மட்டும் சேர்த்துட்டு வெல்லத்தை வந்து கரைக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். சேர்த்துட்டு இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இல்லை நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச உடனே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வந்ததை நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த சைடில் வந்து லைட்டாக அந்த படியும் மாவு, அந்த படிகிறதையும் நல்லா நீங்கள் அப்படியே வலிச்சு விட்டுட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. அது நல்ல கலர் மாதிரி வருது, நல்லா வேகணும் மாவு. இப்போ நம்ம இந்த கடையில் இங்கே பாகு வந்து நம்ம ரெடியாக காய்ச்சி வச்சுருக்கோம். இந்த பாகை அப்படியே எடுத்து நம்ம வடிகட்டி இருக்க போகிறோம். இதில் இந்த வெள்ளைப்பாகை அப்படியேவும் எல்லாத்தையுமே இதில் வடிகட்டிடுங்க. வெள்ளைப்பாகை ஊற்றிட்டு இப்போ நமக்கு லைட்டாக அந்த கலர் வரும், இந்த வெள்ளத்தோட கலர் வரும். நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. நல்லா வேகணும். பாகு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு, அவ்வளோதான். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தாச்சு. அந்த நிலக்கடலை பருப்பும் முந்திரி பருப்பும் வறுத்து இந்த மாதிரி கொஞ்சம் குருணையாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து இந்த இடத்துல சேர்த்துடலாம். அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காகவும் நல்லா கடித்து சாப்பிட்டு நம்ம அந்த
குடிக்கும்போது நல்லா லைட்டாக கடிபட்டு குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அந்த இதிலோட இருக்க அந்த சத்துக்களும் நமக்கு நல்லா உள்ளே சேர்ந்துக்கும். நல்லா இதையும் உள்ளே போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மொத்தத்தில் 10 நிமிஷம் ஆகி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் இங்கே தேங்காய் துருவல் வச்சுருக்கோம். தேங்காய் துருவல் நல்லா ஒரு இளம் தேங்காயை அரை மூடி எடுத்து நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக துருவி வச்சுருக்கோம். அதை லேசாக அப்படி மேலே போட்டு விடுங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த தேங்காய் துருவலை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன், ஒரு சுக்குத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்படியே மணமாக எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த தேங்காய் துருவல் எல்லாம் கலந்து விடுங்க. நமக்கு கிட்டத்தட்ட அந்த குடிக்கிற பக்கத்துக்கு அப்படியே நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கிற பக்கத்துக்கு இந்த அளவுக்கு திக்கானா போதும். தேங்காய் துருவல் அந்த சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி போட்டு ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் நல்லா அதுலேயும் கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இந்த அளவுக்கு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது போல் நீங்களும் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நல்லா செய்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.